இப்போ ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் மற்ற கப்புள்ஸ் அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இல்லை மற்றவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து கொஞ்சம் வயிற்று செல்லாதான் இருக்கு. இல்லை அவங்களுக்கு அது மூலமாக ப்ராஃபிட் நிறைய வருது. ஸோ அதே அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு அடிக்ட் மாதிரி ஆகி நல்லா வந்து காசு வருது. ஒரு நாலு அவங்களுக்குள்ள வீட்டில் நடக்க வேண்டியது ஃபுல்லாகவே பப்ளிக்காக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சிங்கிளாக இருக்கோம், நம்ம தனியாக போயிடுறது. மற்ற ரீல்ஸில் பார்க்கும்போது என்னடா நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே, மற்றவங்க எல்லாம் வந்து ரீல்ஸாக போட்டு சாவடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் இந்த மேப்பு கூட பார்க்க முடியல, திரும்ப எதனா பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரேஷன் கேப் ஃபீல் பண்ண தான் சரி, ஆனால் நல்லா தான் இருக்கு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணுற சுச்சுவேஷன் இருக்காது. மேபி அவங்க கப்புள்ஸ் அவங்களோட பேர் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் மற்ற கப்புள்ஸ் அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. பார்த்தாலே வந்து அவங்களோட வீடியோஸ் தூங்குறது எழுதுக்கிறது கப்புள் கோல்ஸாக பண்ணிருக்காங்க. நிறைய பப்ளிக் என்ன சொல்றாங்க, மெட்ரோவில் போனால் தான் ரீல்ஸ் பண்ணுறாங்கம்மா, பார்க்கில் போனால் ரீல்ஸ் பண்ணுறாங்கம்மா. உங்களுக்கு என்ன சொல்றீங்க, ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஐ ஹேட் தோஸ் திங்ஸ். நான் அந்த மாதிரி சர்ச் பார்த்தா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ரிப்போர்ட்டே பண்றீங்களா? ஓகே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாட் இன்ட்ரஸ்டட் பண்ணுவீங்க. பப்ளிக் பிளேஸ் இந்த மாதிரி பண்றாங்க, அவங்க என்ன சொல்ல வரீங்க? பார்த்தா அடிக்கணும்னு தோணும், அடிச்சிடுவீங்களா? பண்ணல ஜஸ்ட் தோணும். ஆக்சுவலா வந்து இப்போ ரீல்ஸை திறந்தாலே இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கப்புள்ஸ் ரீல்ஸ் அதிகமா இருக்கு. கப்புள்ஸ் கார் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கா, இல்ல அதுவும் வந்து நீங்க ரசிச்சு பாக்குறீங்களா, இல்ல எப்படி தோணுது? இல்லை அவங்களுக்கு அது மூலமாக ப்ராஃபிட் நிறைய வருது. ஸோ அதே அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு அடிக்ட் மாதிரி ஆகி நல்லா வந்து காசு வருது. இப்போ நம்ம வந்து கம்பெனி போனால் என்ன வந்து தருவாங்க, மிஞ்சி போனால் ஸ்டார்டிங் ஒரு 5,000 ஒரு 20,000 தான். அதுக்கு மேலே வந்து தாண்டதே இந்த காலகட்டத்தில் பெருசாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி போட்டால் அவங்களுக்கு காசு அதிகமாக இதுனால அவங்க வந்து பண்ணுறாங்க, அவ்வளோதான். காசுக்காக தான் பண்றாங்கன்றீங்களா, நிஜமாவே நிறைய விஷயம் ரியலா இருக்க மாதிரி ஃபேக்கா இருக்க மாதிரி? இல்லை மேடம், இது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஏன்னா பேசிக்காக வந்து சாதா ஒருத்தங்க இப்போ நம்மளே ஒரு ரீல்ஸ் எடுத்து வந்து போட்டால் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் ஆகும், காசு அதிகமாக வரதுக்காக தான் நம்மளே வந்து போடுவோம். சும்மாலாம் யாரும் வந்து போட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கு, அப்புறம் காசு, அவ்வளோதான். இல்லை மற்றவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து கொஞ்சம் வயிற்று செல்லாதான் இருக்கு. ரொம்ப காண்டாகுது. எதனாலனா அது ஒரு நாலு அவங்களுக்குள்ள வீட்டில் நடக்க வேண்டியது ஃபுல்லாகவே பப்ளிக்காக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய ரீல்ஸ் எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் மோஸ்ட்டாக மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்குது. அவங்களோட அவங்களோட ஸ்டடி டைமில் அவங்களோட ரிலேட்டடாக பார்த்தாலுமே இந்த ரீல்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க எப்படி ஸ்கிப் பண்ணும்போது இதையும் பார்த்துட்டு அவங்க வந்து வேறு மாதிரி அது கண்டினியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க அந்த மோட்டிவில் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுமே பேரண்ட்ஸ் டேவே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்களா வைங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வராங்க. அது வந்து அவங்கள வந்து ரொம்ப இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அது அஃபெக்ட் ஆகிறாங்க. மெட்ரோவில் இந்த மேப்பு கூட பார்க்க முடியல, திரும்ப எதனா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மெட்ரோ எல்லா மெட்ரோலையும் தான். இப்படி மேப்பு கூட திரும்பி பார்க்க முடியாது, கீழே எதனா பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அதனால அப்படி நம்ம கொஞ்சம் சிங்கிளாக இருக்கோம், நம்ம தனியாக போயிடுறது. மற்ற ரீல்ஸில் பார்க்கும்போது என்னடா நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே, மற்றவங்க எல்லாம் வந்து ரீல்ஸாக போட்டு சாவடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஃபீலிங்காக தான் இருக்கும். பட் அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சில பேர் சோஷியல் பப்ளிக்காக போடுவாங்க. நம்ம கேரக்டர் வந்து நம்ம கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்க விருப்பம் அதெல்லாம். ஜென்ரேஷன் கேப் ஃபீல் பண்ண தான் சரி, ஆனால் நல்லா தான் இருக்கு. அதான் பாசிட்டிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிங்கிள்ஸ்லாம் பாவம் தான், ஆனால் அவரோட ப்ரைவசி இல்லை. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அவங்க பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அந்த இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணுற சுச்சுவேஷன் இருக்காது. மேபி அவங்க கப்புள்ஸ் அவங்களோட பேர் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லஸ் இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. அவங்களால வந்து இப்படி தான். ஆமாம், எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது நடுவில் ரீல்ஸ் பண்ணி அவங்க அந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகணும்ல. ஸோ இது வந்து ஆமாம், இது வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அவங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஸோ இது தப்பு இல்லை, அது வல்கராக பண்ணால் தப்பு தான். ஸோ சும்மா சாங்க்கு ரீல்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. குழந்தைங்களுக்கு எதுக்கு மொபைல் காட்டணும்? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸு மொபைல் காட்டக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ அது தப்பு தான், மொபைல் காட்டக்கூடாது.
மொபைல் பார்க்குற வயசு இல்லைல்ல குழந்தைங்களுக்கு, ரீல்ஸ் பார்க்குற வயசு இல்லைல்ல. ஸோ அவங்க ஆமா அவங்க கப்புள்ஸா சேர்ந்து ரீல்ஸ் பண்றது நான் எதுவும் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த ஹோம் டூர் பண்றது, வாங்க எங்களோட வீட்டை சுத்தி காட்டுறோம், வாங்க நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கலாம், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அது இரிட்டேட்டிங் தாண்டி கிரிஞ்சா ஒரு மாதிரி தோணுது. இதெல்லாம் உங்களோட வயசுக்கு பண்றதாடா, ஏன்டா இது மாரி பண்ணி இன்னும் அடுத்த வர தலைமுறைக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அவங்க கெட்டுற கூடாதுல்ல. நீங்க ஒரு நல்ல விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அது அவங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருந்து ஓகே இப்படி வரணும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவங்க அதில் இன்ஸ்பயர் ஆகிடக்கூடாதுல்ல. அதாவது நம்ம அந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லல, அந்த 18+லேருந்து தாண்டி வராங்களே, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் போறவங்க, 12th முடிச்சுட்டு வரவங்க, அவங்களாம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட ஃபோனே வந்து தரம் வந்து கூடாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 8 வயசு குழந்தையா இருந்த கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட தான் இருக்குதுங்க. சின்ன வயசுல குழந்தைய நல்லா வந்து விளாட விடணும், பசங்களோட பழக விடணும். இவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணதே இல்லை. குழந்தை அடம் பிடிக்குதுன்னா கையில் தூக்கி ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க. அதுவே ரொம்ப வந்து தப்பு. ஏன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, ப்ளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டதும் இருக்குது. ஒரு 18+ல வந்து இருக்கிறவங்களுக்கு தான் அதில் இருக்கிற வந்து நல்லது கெட்டதை ஓகே நம்ம வந்து ஆராய முடியும். குழந்தைக்கு அது வந்து தெரியவே தெரியாது. இது வந்து பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு வந்து பேரண்ட்டு குழந்தை வந்து அடம் பிடிக்கிறான்னு ஃபோனை நீங்கள் வந்து குத்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. அந்த பையன் வந்து அந்த வந்து ஃபோனில் வந்து என்ன வந்து பார்க்குறான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் வந்து தெரியாது. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தப்பு. அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லலாம் இருக்கும், சின்ன பசங்களை அங்கே தான் வந்து கூப்பிட்டு வந்து போவாங்க. இப்போ கூப்பிட்டு போகிறாங்களான்னு எனக்கே தெரியல. இப்போ ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா பிடி பீரியட் வந்து இருக்கா இப்போலாம் இருக்கா? இல்லை அப்போல்லாம் டெய்லி வந்து இருக்கும். இப்போ வந்து இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஸ்கூலை வந்து தான் வந்து பெருசாக காட்டுறாங்களே தவிர பிடி பீரியட்லாம் இருக்கானே தெரில. ஸோ இதை வந்து டீச்சர்ஸும் சொல்லணும். மெயினாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கக்கிட்ட ஃபோன் வந்து தராதிங்க. அவங்கள நல்ல அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்க்கலாம், ட்ராயிங்கில் சேர்க்கலாம், சிங்கிங் அந்த மாதிரி ஏதாவது வந்து செய்யலாமே தவிர சின்ன வயசில் இதை வந்து கொடுக்குறது ரொம்ப தப்பு. பார்க்லேயும் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செம்மொழி பார்க்கு ரீசெண்டாக நான் வண்டலூர் ஜூக்கு போயிருந்தேன். அங்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒரு நம்ம ஃபேமிலியோட நல்லா இருக்கு. இல்லை மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ ஏதாவது கவரேஜ் பண்ணும்போது ஏதாவது ஒரு அனிமல்ஸை கவர் பண்ணாலும் போனால் அந்த இடத்துலையும் பின்னாடி இவங்க தான் பண்ணிட்டாங்க, அட்ராசிட்டி பண்ணிடுறாங்க. அனிமல்ஸே நல்லா டீசெண்டாக கொஞ்சம் அவங்க பார்த்து பண்ணலாம். கப்புள்ஸும் சரி, அவங்க லவர்ஸும் சரி, அது அவங்க வந்து ரீல்ஸ் அவங்களோட வருமானத்தை இன்கம் பண்ணுறாங்க. பட் அது என்ன சொல்ல, சொசைட்டிக்கு ஒரு குட் நியூஸாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல. ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி சர்ச் பார்த்தா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ரிப்போர்ட்டே பண்றீங்களா? ஓகே. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாட் இன்ட்ரஸ்டட் பண்ணுவீங்க. பப்ளிக் பிளேஸ் இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க என்ன சொல்ல வரீங்க? பார்த்தா அடிக்கணும்னு தோணும். அடிச்சிடுவீங்களா? இப்படிலாம் பண்ணல. ஜஸ்ட் தோணும். தோணி மனசுக்குள்ள அப்படியே போடுறோம். மனசுக்குள்ளே அப்படி திட்டிட்டு போயிடுவோம். மோஸ்டா மெட்ரோலன்றாங்க. அது உண்மையா? மெட்ரோ டிராவல் பண்றது தெரியலங்க, நான் ட்ராவல் பண்ணதில்லை. எல்லா பார்ட்லயுமே ரீல்ஸ் பண்றாங்க. திடீர்னு ஆடுறாங்களா, ஒண்ணா சுத்துறாங்களா, இந்த இது சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? நேர்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒன்னா சுத்துறது, பைக்ல போறது, அதெல்லாம் இப்போ வந்து குழந்தை மேலே தப்பு சொல்ல முடியாது, ரீல்ஸ் போகிறவனே சொல்ல முடியாது. நம்ம வந்து கண்டிப்பாக பெற்றோர்கிட்ட தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட இதுக்காக தான் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், அதை சரி பண்ணணும். நீ என்ன சாப்பிடலையா ஃபோனை பிடி, அடம் பிடிக்கிறியா ஃபோனை பிடி, கத்திரியா ஃபோனை பிடி, தூங்கலையா ஃபோனை பிடி, எல்லாத்துக்கும் ஃபோன்னு அந்த பையனை வந்து எழுந்துச்சு நடக்க விட முடியாமல் ரொம்ப இப்போ இருக்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே அமைதியாகவே இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப எமோஷனல் ஆகிடுதுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசினா வந்து தைரியமாக பேச மாட்டுதுங்க, ஒரு ப்ரீஃபாக ஒரு விஷயத்த பண்ண மாட்டுதுங்க. எல்லா குழந்தைங்க சொல்ல ஒரு சில அந்த மாதிரியான ஃபோனை கொடுத்து வளர்க்குற குழந்தைங்களை சொல்கிறேன். அவங்களுக்கான மெச்சூர்டு வந்து ஒரு அதான் ரொம்ப குழந்தையாவே இருக்காங்க. அவங்க என்னதான் 5th படிச்சாலும் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மைண்ட்லேயே தான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களை வந்து இந்த ஃபோனை கொடுத்து கெடுக்காம கொஞ்சம் அவனுக்கு தேவையான விஷயங்கள்ல வந்து, ஏன்னா இப்போ ஒரு பையனா பிறந்தா அவனை கராத்தே கிளாஸ் சேர்த்து விடணும், இல்லை பொண்ணா பிறந்தா பரதநாட்டியம் சேர்த்து அப்படின்னு இல்லாமல் அந்த பையனுக்கு என்ன பிடிக்குது, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குது. சப்போஸ் அந்த பையனுக்கு பரதநாட்டியம் பிடிச்சா பரதநாட்டியம் சேர்த்து விடுங்க. அந்த பொண்ணுக்கு அதாவது தற்காப்பு எல்லாம் கற்றுக்கணும், கராத்தே கற்றுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் சிலம்பம் கற்றுக்கணும்னா அதையும் சேர்த்து விடுங்க. இதை தான் கற்றுக்கணும்னு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குழந்தைகிட்ட திணிக்காதீங்க. ஃபோனை கொடுத்து அவங்கள வீணாக்கிடாதீங்க, குழந்தைங்களோட லைஃபை வீணாக்கிடாதீங்க.